என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல வணக்கம். நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ் கண்ணன் அவர்களும், ஆம் ஆத்மி கட்சியின் லெனின் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் ராகவன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். டெல்லி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யுது. அதுக்காக ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அவங்களோட பேரம் பேசி ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாங்கன்னு ஒரு வீடியோவை ஆம் ஆத்மி இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதை ரா ஃபுட்டேஜோட கொடுக்கறதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. எப்படியாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயலுதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக நிற்குது இந்த விஷயத்துக்கு அப்புறம். இல்ல பாரதிய ஜனதா கட்சி மேல அவதூறு செய்யறதுக்காக ஆம் ஆத்மி இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. பத்ரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கேயோ இதுல அடிப்படையில ஆம் ஆத்மியை முழுக்க நம்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்கு வர வெர்டிக்ட பார்க்கணும். பட் பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் சில குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டியிருக்கு. தெளிவாக ஒரு புது தேர்தலை நடத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டிய விஷயத்துல இங்க நிச்சயமாக காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியால ஆட்சி அமைக்க முடியாது. அதையும் மீறி ஆட்சி அமைக்கிறதுக்கு சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்னா அதோ கெட்ட காரியம் நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. கண்ணன், அதாவது இதுல ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் நடத்துங்க, நாங்க மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற பொசிஷன்ல காங்கிரஸ் பதவிக்காக தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத ஒரு சூழல்ல பிஜேபி அதுக்கு களத்தில் நிற்க வேண்டியதானே. அப்படி பிஜேபி அதுக்கு தயாராக இல்லாத பொசிஷன்ல பிஜேபி மேல ஒரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, பிஜேபி தேர்தலை சந்திக்க தயக்கம் காட்டுகிறதோ, தேர்தலை மீண்டும் சந்திக்காமல் இருக்கிற எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சியை கைப்பற்ற முடியுமோ அப்படிங்கிற தன்மையில பிஜேபி மேல வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது உங்க கேள்வியில பாரதிய ஜனதா கட்சி மீது அவதூறுகளை பரப்புகிறார்கள் சொல்லி அந்த இதே நான் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிப்ரவரி மாதத்துல ஆட்சியிலிருந்து கீழே இறங்குனதுல இருந்தே மறு தேர்தலை வைக்க வேண்டும் என்று முனைப்பாகத்தான் ஆம் ஆத்மி கட்சி போராடி கொண்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றதும் மறு தேர்தல் வைக்க வேண்டும் என்பதற்காக தான் சென்றிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சஸ்பெண்டட் அனிமேஷனாவே இந்த இதை டெல்லி சட்டசபையை வச்சிட்டு இருக்காங்க. சஸ்பெண்டட் அனிமேஷன் என்ன அர்த்தம்? எந்த விதமான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்லாம கவர்னர் கையில் அதிகாரத்தை வைத்து ஓட்டுவதான் சஸ்பெண்ட் அனிமேஷன். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் இந்த எந்த டிராமான்னு சொல்லலாம். எப்படி பாக்குறேன்னா எதற்காக சஸ்பெண்ட் அனிமேஷன் வைக்கணும்? 2-3 காரணங்களுக்கு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக அங்கு ஆட்சி அமைக்க முற்படுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைமை, அமித்ஷா அவர்களுடைய புதிய தலைமை தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் நம்ம பாரதிய ஜனதாவோட ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, ஆளுநர் மீதாகவே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா ஆளுநரை அதாவது ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டப்படி அந்த மாநிலம் நடைபெறுகிறதா, அரசியலமைப்பு நடைபெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு ஆளுநரை கிட்டத்தட்ட தன்னை பாதுகாக்கும் ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்துட்டாரு. 7 ஆளுநர்களை நீக்கிவிட்டு புதிய ஆளுநர் போட சமயம் இவரு தன்னை பாதுகாக்கிறதுக்காக பிஜேபிக்கு எல்லா விதமான உறுதுணையும் புரிகிறார். இது ஒரு விஷயம். 3வது விஷயம் விரிவாக பின்னால பேசலாம். ராகவன், கடந்த காலம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டிராமாவெல்லாம் பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இது உண்மை இருக்குன்னு புரிய முடியும். அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது சொன்னாங்க, மதன்லால் அவருடைய எம்எல்ஏ, ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ சொன்னாரு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக நரேந்திர மோடி, அருண்ஜேட்லியுடைய நண்பர்கள் எங்கிட்ட பேசினாங்க, 20 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் இதே மாதிரி எங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்லாம் சொன்னார். ஒரு ஆதாரத்தையும் இதுவரைக்கும் காட்டல. இன்னொன்னு, போன ஜனவரி மாசம் 31ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலே என்ன பண்ணாரு, 25 பேர் லிஸ்ட் சொல்லி இந்தியாவினுடைய ஊழல் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முன்னாள் தலைவர் நிதின் கட்கரியை சொன்னாங்க. அவர் பேரை கொடுத்தாங்க. உடனே நிதின் கட்கரி ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் போட்டார், மான நஷ்ட வழக்கு போட்டார்.
அந்த மான நஷ்ட வழக்கு முந்தானத்து கோர்ட்ல வருது. என்ன தெரியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு, நான் செட்டில்மெண்ட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. பயம் இருக்கு. அதாவது நிரூபிக்க முடியாத பல குற்றச்சாட்டுகளை சும்மாவானா சொல்லிட வேண்டியது. இவர் ஆட்சியில் இருந்த 49 நாள்ல 70 பிரஸ் மீட் பண்ணிருக்கிறார். மக்களை சந்திக்கிறதுக்காக மக்களுக்கான எந்த திட்டத்தையும் கொடுக்கிறார். சும்மாவான ஒரு பப்ளிக்கா மக்கள் மத்தியில ஏதோ பண்ணணும், தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்றதும் அவரோட வேலை. கடந்த காலம் அதான் செஞ்சிருக்கிறாரு, இப்பவும் தான் செய்யறாரு. அதாவது அவரோட குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்போதைக்கு வீடியோ ஆதாரங்களுடன் பதிவு செய்து அதுவும் நாளைக்கு கோர்ட்ல கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு வந்து அவரு 70 பிரஸ் மீட் நடத்தினாருங்கிற சொல்ல வந்துட்டு நூற்றுக்கணக்கான பிரஸ் மீட்டுகளை வந்து இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நடத்திட்டு இருக்கு. அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டார்களா? இல்லை. அதாவது சாத்தியப்படக்கூடிய தன்னால் இயன்ற ஒரு அரசுக்கு இயன்ற வாக்குறுதிகளாம் எப்பவுமே நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம பார்த்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும். நம்ம முயற்சி செய்வோம். நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்ம முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில் ஆம் ஆத்மி கட்சி ஈடுபட்டிருந்தது என்பது உண்மை. அதற்காக வந்து ஆம் ஆத்மி கட்சி எந்த விதமான குதிரை பேரம் ஈடுபடவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஈடுபட்டுள்ள நீங்க கேட்கிற மாதிரி மறு தேர்தல் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இசைவோட இல்ல. அவங்க ஏதாவது ஒரு விதத்துல ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முயற்சியை நீங்க வந்து தடுக்கிறதுக்காக அவர்கள் மேல இப்படி ஒரு நெருக்கடியை கொண்டு வர்றதுக்காக ஒரு அவதூறை ஏன் நீங்க பரப்பக்கூடாது? எதற்காக பரப்பணும்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை நாங்க கேஸே போட்டு நாங்க வந்து மக்கள் மறுதேர்தல் வைங்கன்னு தானே கேஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எதற்கு வந்து பரப்பணும்? அது மட்டும் இல்ல, அதற்காகத்தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி கட்சி மீது வீசுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ ஆதாரங்களை கொடுக்கிறது. வீடியோ ஆதாரம் நாளைக்கு கோர்ட் ஆராய்ந்து சொல்லட்டும். அது தவறு, அவதூறு பரப்பு வீடியோ ஆதாரங்கள். அவர் வந்து உங்களுடைய எம்எல்ஏ, உங்க எம்எல்ஏ வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி டெல்லி வைஸ் பிரசிடென்ட் வந்து சந்திச்சு பேசல, அவருடைய வீட்டுல தான் நீங்க போய் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய திட்டத்தின்படி அவர் வந்து உங்க வலையில விழுந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஷெர்சிங் வந்து என்ன சொன்னா, எங்க வீட்டுக்கு வாங்க, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வந்து நண்பர், இப்போ நண்பர் ராகர் இருக்காரு, எங்க வீட்டுக்கு வந்து காபி சாப்பிடுவாருன்னு நான் போக மாட்டேன்னா? அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் வேற. ஆனா அதே ஒரு குற்ற கண்ணோட்டத்தோட பாட்டு அங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ணதான் ஆம் ஆத்மி கட்சி வந்து விரும்பல. எங்க வீட்டுக்கு வருவாரு, கேமராவோட இவர் வந்தாருன்னா இவருக்குள்ள குற்றமா என் மேல குற்றமா? உங்களுடைய நோக்கங்கள் என்னங்கிறது வந்து அரசியல். இப்ப டெல்லியில உள்ள ஷேர் சிங் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, 4 கோடி ரூபாய் தரேன், நீங்க வந்து ராஜினாமா பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு. ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு 3 பேரை 4 பேரை ராஜினாமா பண்ண சொல்லி நம்பரை குறைச்சிட்டு 50% மேல கொண்டு வர்றதுங்கிற ஸ்ட்ராட்டஜில அந்த வேலையை அவர் செய்யறாரு. என்னுடைய மேலிடம் அனுமதிக்குது, RSS அனுமதிக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. எங்களுடைய அந்த கட்சி தலைவர், துணைத் தலைவர் இப்படி பண்ணான்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி தேவை இல்லை என்பதான் கடந்த காலம் நாங்க செஞ்சிருக்க முடியுமே. இன்றைக்கு கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் ரெக்கமெண்ட் பண்றாரு பிரசிடென்ட்டுக்கு, பிரசிடென்ட் டிசைட் பண்ணட்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். லெப்டினன்ட் கவர்னர் ஏன் ரெக்கமெண்ட் பண்றாரு? அதாவது தலைமை நோட்டீஸ் கொடுக்கறங்கிறது ஒரு கண்துடைப்பான ஒரு விஷயம். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலைமை செய்யக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்கும். நான் கேட்கிறேங்க, நீங்க இதுவரை சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏன் நிரூபிக்கவில்லை? ஏன் உங்களுடைய அகில இந்திய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் 25 தலைவர்கள் மீது குற்றம் சாட்டினாரு, ஊழல் தலைவர்கள்னு. எங்களுடைய நிதின் கட்கரி அவர் மீது குற்றம் சாட்டினார். அவர் போட்ட கேஸ நடத்தாம நான் காம்ப்ரமைஸ் பேசுறேன்னு பேசுறீங்களே, இதுவே இவருடைய அந்த இன்டென்ஷன் நீங்க 2 பேரும் தான், அவங்க 2 பேரும் எத்தனை வழக்குகள்ல வந்து நிரூபிக்கப்படவில்லைன்னு கோர்ட் ஜட்ஜ்மென்ட் சொல்லிருக்கு. ஒண்ணு கூட சொல்லல. இவர் சொல்லப்பட்ட கன்க்ளூஷன் இல்லையா, எதுவுமே நிரூபிக்கப்பட எந்த கோர்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணல. ஐயா, காம்ப்ரமைஸ் நீங்க எங்க வரீங்க? நேத்துக்கு முந்தா நாளுக்கு வந்திருக்கு அந்த கேஸ், நிதின் கட்கரியோட வழக்கு முந்தா நாள் வந்திருக்கு. நீங்க ஏன் நான் கேஸ கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்ல பத்ரி நீங்க என்ன பாக்குறீங்க அதுல? இல்ல, இங்க வந்து ஒட்டுமொத்தமா பாஜக மேல மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. பாஜக கிட்டக்க எனக்கு நிச்சயமாக அங்க ஏதோ விஷயம் சரியில்லைங்கிறது மட்டும் தெரியுது. இல்லாட்டி இத்தனை நேரம் வந்து ஆட்சி அதிகாரம் கையில இருக்கும் பொழுது நீங்க நேரடியாக அடுத்த தேர்தலை டெல்லியில நடத்திட்டு போயிருக்கலாம். அது ஏன் நடத்தல? இது வந்து லெப்டினன்ட் கவர்னர் சொல்றாரு பிரசிடென்ட் கிட்ட போகணும் அப்படின்னு பாக்குறது வந்து எனக்கு சரியாக தோணல. ஆனால் அதே சமயம் எனக்கு ஏதோ ஆம் ஆத்மி கட்சியிலையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து எங்கேயாவது வந்து நமக்கு ஏதாவது ஆதாரம் சிக்கும், நம்முடைய இழந்து போன
மதிப்பை மீண்டும் பெறறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்னும் கையில எல்லாருமே கேமரா வச்சுட்டு அலையறாங்களான்னு எனக்கு புரியல அது. ஆனா முழுக்க அது டாக்டர்னு சொல்ல இல்ல, முடியல. நான் டாக்டர்னே சொல்லல. நீங்க உங்களுடைய கட்சியினர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க நீங்க லெப்டினன்ட் கவர்னர் கூப்பிடட்டும், பிரசிடென்ட் அனுமதி கொடுக்கட்டும், ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி எல்லாரும் இல்ல பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டா முடிஞ்சு போயிருச்சு. ஆனா எதுக்காக கையில கேமரா தூக்கிட்டு ஏன் போறாங்கிறது புரியல. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலால தன்னுடைய எம்எல்ஏக்களை ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறாரா? இல்ல, சேர்த்து வைக்க முடியுதா முடியலையா, அதுக்கான வலிமை இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அதிகாரம் நிரம்பியவர்கள், அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க எங்க கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இழுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னா தற்காப்பாக சில வேலைகளை ஒரு கட்சியை சேர்ந்தவங்க செய்யறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இல்ல, நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இதை உங்களுக்கு தற்காப்புங்கிறது வேற, அதை மீடியா ஸ்பெக்டக்கிளா மாத்துறதுங்கிறது வேற. தற்காப்புங்கிறது ஒரு பெரிய கேட்ச் கிடைக்குது எனக்கு. அதை மீடியாவுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியில இந்த ஸ்டிங் ஆபரேஷன், ஒரு பரபரப்பான தகவலை வெளியிடுறத வீடியோல இருக்கிறது என்ன தப்பும் கிடையாது சார். முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அதாவது நீங்க எங்க கட்சியோட எம்எல்ஏ இருக்க விரும்புறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க, அபாண்ட பழி சுமத்திரான்னு சொல்றாங்க. அது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முயற்சி என்ன தப்பு இருக்குதுல? நான் என்ன கேக்குறேன், என்ன தப்பு இல்லையே. உங்களோட இதுக்கு இந்த புகார்கள் உண்மையா இல்லையாங்கிறதுனால தான் இவங்க ட்ராக் ரெக்கார்டை பாருங்கன்ற. ஒருத்தர் சொல்றாரு 20 கோடி ரூபாய், இப்ப இவனும் குறைச்சிட்டாங்க, 4 கோடி குறைச்சாங்க. அப்ப 20 கோடி ரூபாய் சொன்னார் மதன்லால் இவங்க எம்எல்ஏ. இப்ப குமார் விஸ்வாஸ் இவருடைய முக்கியமான ஒரு தலைவர் என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னாங்க பிஜேபி காரங்க ஆரம்பிச்சாரு. அது அப்படியே நிக்குது. அது என்னாச்சுன்னு தெரியல. அந்த புகார் சொன்னாரு முதலமைச்சர் நீ வா, நீங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் பிஜேபி சொல்லுச்சுன்னு சொன்னாங்க. சார் அதுதான் சார் நான் சொல்றது அதுதான் சொல்றேன். பல 20 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்களே, அது அப்ப உண்டான ரேட் குறைஞ்சு போச்சு போல இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புகார சொல்லிட வேண்டியது. அதை ப்ரூவ் பண்ணல. யாராவது புகார் சொன்னவன் நான் கேஸ் போடுவேன்னு சொன்னா காம்ப்ரமைஸ் பேசலாம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு பேசினா என்னங்க அது? உங்களுக்கு சொன்ன விஷயத்துல நீங்க சார் நீங்க நேத்து பேப்பர் படிங்க, நேத்துக்கு முந்தான வந்த கேஸ் இது, இன்னைக்கு இல்ல முந்தான வந்த கேஸ். ஆனா காம்ப்ரமைஸ் பேசல. கோர்ட்ல நீதிமன்றத்துல அங்க டைம் வாங்கி இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். சொன்ன காரணம் we are talking about settlement. போய் பாருங்க பேப்பர். ஜுடிஷியல் processல டைம் வாங்குறது சாதாரண ஒரு விஷயம். நானே வக்கீல், என்கிட்ட சொல்லாதீங்க. நான் சொல்லுவது என்ன காரணம், கோர்ட்ல என்ன சொன்னாரு அரவிந்த் கெஜ்ரிவால், நான் பேசிட்டு இருக்கிறேன், காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கேன். ஏன் காம்ப்ரமைஸ் பேசுறீங்க? நீங்க சொன்னது உண்மைனா ப்ரூவ் பண்ணிட்டு போறீங்க. இன்றைக்கு சிக்கி இருக்கிறார்கள். இதனால இப்படி பேசல. ஒரு விஷயத்தை டிஸ்கஷன்ல எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க இப்ப மத்தியில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி இப்ப தேர்தலை சந்திக்க தயாரா? உத்தரகாண்ட்ல ஏற்பட்டிருக்கிற தோல்வி, பீகார்ல ஏற்பட்டிருக்கிற தோல்வி, இதனுடைய சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்க பிஜேபிக்கு இருக்கிற தயக்கத்தின் காரணமாக தான் இந்த குதிரை பேரம் வருது அப்படின்னு தான் பொதுமக்கள் பாக்குறாங்க. இத ஒருவேளை பிஜேபி நிச்சயமா மறுக்கலாம். ஆனா இந்த பாயிண்ட்ல தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னா குதிரை பேரம்ங்கிற பாயிண்ட்க்கு இடமே இல்ல. கண்டிப்பா சார். அப்ப அதுதானே பேசிக்கா வர வேண்டிய விஷயம். அதானே 7 பாராளுமன்ற தொகுதி டெல்லியில இருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல கடந்த 30 நாள் 90 நாளைக்கு முன்னாடி 7 ஜெயிச்சிருக்கோம். அதனால அது ஒரு இஷ்யூ இல்ல எங்களுக்கு. ஆனால் சட்டமன்றம் சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தல் நடத்த இல்லங்க. இத சொன்னது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரே ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி இவரு பேசுறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் பல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே மீண்டும் ஒரு தேர்தல் நடத்துவதற்கு தயாரா இல்லைங்கிறதா தகவல் வருது. பாரதிய ஜனதா கட்சி முதல்ல நாங்க என்ன சொன்னோம், நாங்க ஆட்சி அமைக்க தயாரா இல்லைன்னு சொன்னோம். நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும், அப்பயே நாங்க செஞ்சிருக்க முடியாதா? இல்ல சார், இன்னைக்கு செய்யறது வித்தியாசம். அன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. பாரதிய ஜனதாவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய முற்றுமுழுதான அதிகாரம் அப்ப கிடையாது. இப்பொழுது அப்ப இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் யாருடைய கட்டுப்பாடில் இருக்கிறார்? இப்பொழுது லெப்டினன்ட் கவர்னர் யாருடைய கட்டுப்பாடில் இருக்கிறார்? இதெல்லாம் பார்க்கணும். நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை இது யூகமாக தான் நம்ம எம்எல்ஏக்கள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்கல்ல, இவங்களோட கட்டுப்பாட்டுல. லெப்டினன்ட் கவர்னர் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க? எம்எல்ஏக்கள் உங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. நீங்க பயப்படுறீங்க? பயம் கிடையாது சார். லெப்டினன்ட் கவர்னர் நிறைய காரியங்களை செய்யலாம். அவ்வளவுதான். அது செய்யறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் கூட
இங்க பயப்படுறது மேட்டர் இல்ல. நீங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இருந்தா பயப்படலாம், ஆனா ராஜினாமா பண்ண வைக்கிறது அப்படிங்கிற இந்த டாக்டிக். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ பல விஷயங்கள் இவங்க சொல்லிருக்காங்க, குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு. எதையாவது நிரூபிச்சாரா? இப்ப அந்த மாதிரி உனக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லாத ஆளு கேமரா வச்சுட்டு இதை செஞ்சேன்னா நீ வந்து ரா ஃபுட்டேஜ் சொல்றீங்க. இப்ப என்டிடிவி அந்த போட்ட என்டிடிவி வந்து அதை நான் பார்த்தேன், அவங்க சொல்றாங்க நாங்க இதை வெரிஃபை பண்ணல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யாருமே வெரிஃபை பண்ணாம இவங்களுடைய ஸ்டாண்டு எப்படி இந்த ஆஜ் தக்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இதெல்லாம் ஒளிபரப்பாகாதன்னு சொன்னவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஆளு சொன்னாலும் யார் நம்புவாங்க? இந்த இதுல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்ல இருக்கக்கூடிய எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? ஏங்க நான் என்ன சொல்றேன், நடந்திருக்குன்னு சொல்றவங்க தானே ப்ரூவ் பண்ணட்டும் முதல்ல. நாங்க இல்லங்கிறோம், எங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் இல்ல. அதுக்கு தான் நான் சொல்லல we are not for it. இந்திய விவாதம் நீங்கள் தேர்தலுக்கு தயாரா குதிரை அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குதிரை வியாபாரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இல்ல. அப்போ இல்ல, என்னைக்குமே நாங்க அதுக்கு தயாரா இல்லன்னு தான் சொல்றோம். இப்ப லெப்டினன்ட் கவர்னர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. 31 பேரோட இருக்கும்போது, தேர்தல் முடிஞ்ச உடனே 31 பேரோட இருக்கும்போது ஆட்சி அமைக்க நாங்க தயாரா இல்லன்னு சொன்னீங்க. இப்ப 3 பேர் போயாச்சு எம்பியா. ஆமா, இப்போ ஆட்சி அமைக்க தயாராக வர்றோம் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் கவர்னர் ரெக்கமெண்ட் பண்றாரு. பிரசிடென்ட் முடிவு பண்ணட்டும். நான் என்ன சொல்றேன், அவர் கரெக்ட்டா சொல்றாரு, முடிவு பண்ண வேண்டிய தேவை ஏன் வருது? திரு பத்ரி சொன்னார் அசெம்பிளில வந்து ஓகே லெப்டினன்ட் கவர்னர் எங்களை அலோவ் பண்ணி நாங்களும் அசெம்பிளில காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து டிஃபீட் பண்ணட்டும். வாஜ்பாய் கவர்மெண்ட் 13 நாள்ல போன மாதிரி போயிட்டு போகுது, நீங்க எல்லாம் ஒன்னா தானே இருக்கீங்க, டிஃபீட் பண்ணுங்க. 3 பேரோ 4 பேரோ எல்லாரும். நான் என்ன சொல்றேன், அப்ப அந்த 4 பேரோ 3 பேரோ உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, அவன் ரிசைன் பண்றது தெரியாதுன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும்? இது ஒரு சின்ன ஒரு அர்த்தமெட்டிக்ஸ். 70 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 36 வந்து அறுதி பெரும்பான்மை. நீங்க வந்து 31 வச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து 29 வைத்திருக்கீங்க. 29 நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றீங்க. நாலு 2 விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து நாங்கள் ஜனநாயகத்தில் சதி செய்கிறோம் ஒரு சொல்லாம சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மக்களுக்கு விடுக்கணும் ஒரு சவால் அவருக்கு வந்துட்டு நாங்க வந்து ஆட்சி அமைச்சு காமிக்கிறோம்னு சவால் விடுறீங்க. 28 பேர் நீங்க வச்சு எங்களோட கம்மியா இருந்தீங்களே, 28 பேர் ஆட்சி அமைச்சீங்க. உங்களுக்கு யாருங்க ஆதரவு சொல்லுங்க? இந்த பாருங்க, 28 இருக்கும்போது உங்களுக்கு ஆட்சி அமைக்க 2வது கட்சியா இருக்கிற உங்களுக்கு இருக்குன்னா, நான் என்ன சொல்றேன், கவர்னர் கிட்ட இருக்கு. கவர்னர் எங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருந்ததுன்னா அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுல யாருக்கும் எந்த முரண்பாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இல்ல, அவங்களை கூப்பிட்டு ஃப்ளோர்ல வந்து மெஜாரிட்டி காட்டிக்கோ அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது? இல்ல, இங்க வந்து இந்த இடத்துலதான் வந்து அதுவும் இப்ப வந்து அந்த இதுல இந்த வதந்திகள் எல்லாத்துலயும் இந்த செய்திகள் எல்லாத்துலயும் சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சேர்ந்தே வருது. இல்ல, அதற்கு இடமே கிடையாது. இடம் இல்ல. முதல்ல இந்த என்ன, அதாவது அரசியலமைப்பு சட்டம் பலருக்கு பல அதிகாரங்களை கொடுக்குது, லெப்டினன்ட் கவர்னருக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு. ஆனாலும் லாஜிக் படி அவர் எதற்காக இப்பொழுது பாரதிய ஜனதாவை கூப்பிட்டு ஒரு முயற்சி செய்து பார்ப்போம்னு இன்றைக்கு அவர் முயற்சி ஏன் பண்றாருங்கிறதே புரியல. ஏன்னா அது வந்து எந்தவித தர்க்கத்துக்கும் ஒவ்வாத ஒன்றாக இருக்கு. ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம வந்து சந்தேகப்படுறோம். நம்ம இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஏதோ ஃபுட்டேஜ் இருக்கு, எங்கிட்ட ஒரு ஃபுட்டேஜும் கிடையாது. ஆனாலும் இங்க வந்து ஏதோ சரியில்லை. சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்துக்கள் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. சிலர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி தான், அதை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுல இம்மாரலா எதுவுமே கிடையாது அப்படின்னு பாஜகவினுடைய தலைவர் சொல்றாரு. அது வந்து முதல் தேர்தல் முடிவு வந்த உடனே அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா ஓகே. இப்ப ஒரு கட்சி ஆட்சி அமைத்த பிறகு அப்ப ஒரு பாஜக தலைவராக இல்ல. ஆப்ஷன்ஸ் எக்ஸாஸ்ட் பண்றது கவர்னரோ மத்திய அரசாங்கமோ மாநில அந்த யார் முடிவு செய்யணுமோ அவங்க பண்ண ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியில இருந்து தானே, அவங்க இல்ல 241 தான் இருந்தாங்க, வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ளோர் ஆஃப் தி அசெம்பிளி பார்லிமெண்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷனோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் பண்ண போறோம்னு சொல்றீங்களா? ஜேஎம்எம்க்கு பணம் கொடுத்த மாதிரி இந்த நாட்டுல மெஜாரிட்டி இல்லாம வர அரசுகள் எப்படி செயல்பட்டு இருக்குங்கறத பத்தி சொல்றேன். இன்னைக்கு வந்து இங்க காங்கிரஸோ ஆம் ஆத்மி இன்னைக்கு ரெடிங்கறாங்க, நேத்து ரெடின்னு சொல்ல மாத்தி தானே அவர் பேசினார். அவருடைய ஒரே ஸ்டாண்டே எடுக்கல. இந்த 8 மாசத்துல அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, மாத்தி பல ஸ்டாண்ட் கலைக்கலாங்கிறாரு, இல்லாட்டி நானே திருப்பி வரேன்றாரு. மக்கள் என்ன தப்பா நினைச்சாங்க, இவங்களுடைய ஸ்டாண்டே சரியில்லை.
அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது அரசாங்கம் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தலை சந்திக்க தயாரா இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. எந்த சட்டமன்ற உறுப்பினரும், அது ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆகல, இன்னும் 4 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டோம்னா திரும்ப ஜெயிக்க முடியுமா முடியாதோன்னு சந்தேகப்படுறாங்க. வெளியில கட்சி தலைமையிட்ட ஒண்ணு பேசுறாங்க, உள்ளுக்குள்ள இது ரீட்டைன் ஆகிறதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இல்ல இததான் நம்ம வந்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தேர்தலை சந்திக்க தயார் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கட்சி எங்களுடைய கட்சியின் தலைமை என்கிற முறையில் ஆட்சியை கலைச்சிட்டு நீங்க வந்து சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தல் வைங்கன்னு சொல்லுது. அது வந்து ஒரு ரெசல்யூஷனாக ரெக்கமெண்டேஷனாக கொடுக்கப்படுது. அந்த விஷயத்தை லெப்டினன்ட் கவர்னர் ஏன் அமலாக்க கூடாது? பொதுவாக ஒரு டெல்லியோடைய ஸ்டேட்டஸுக்கும் மற்ற இடத்துக்குமான வித்தியாசமும் வேற மாநிலங்கள்ல அதாவது யூனியன் பிரதேசமாக இருந்து இந்த மாதிரியான இந்த டெல்லியுடைய சிச்சுவேஷனாக இல்லாம இருந்திருந்ததுன்னா அந்த யாரு அப்பொழுது முதல்வராக இருக்காரோ அவர் வந்து கலைச்சருங்கன்னு சொன்னா கவர்னர் ஒத்துக்கணும். இங்க வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரத்துல இதுதான் அதுதான் ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற முறையில மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப என்னுடைய கேள்வி, லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர் குறைவு அப்படின்னா கூட, கான்ஸ்டிடியூஷன்ல பவர் குறைவு அப்படின்னா கூட, யூனியன் கவர்மெண்டினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியில அந்த ஒரு சின்ன ஏரியால ஒரு கவர்மெண்ட் சொல்லுகிற பட்சத்தில் ஒரு ஜனநாயக தேர்தலை நடத்துவது என்பதுதான பொருத்தமா இருக்க முடியும். அந்த வகையில ஜனங்களை சந்திக்கிறது பொருத்தமா இருக்க முடியும். இடைவேளைக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.